ஜின் வர்க்கத்தையும் நாம் தான் படைத்திருக்கிறோம். அவரை வணக்கத்துக்கு தவிர வேறு எதற்காகவும் அல்ல. ரெண்டே ரெண்டு படைப்பை மட்டும்தான் அல்லாஹ் வணங்குமாறு சொல்கிறான். உலகத்தில் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றானே, அந்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு படைப்பு மட்டும்தான் எது? ஜின்னோ மனுஷன் மனிதன். நம்மளையும் ஜின்னையும் தான் அல்லாஹ் என்ன செய்யல? வணங்காம மனிதனாக இருக்கிறான். இவரை வணங்குவதற்காக, புரிந்து கொள்வதற்காக இன்னைக்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது மனுஷனுக்காக தான். யாரை புரிந்து கொள்வதற்காக இது? இன்னைக்கு ஏற்பாடு யாருது? இது அல்லாஹ்வுடையது. இந்த தர்பியா முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது யாரை நினைவு கூறுவதற்காக? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக. உன்னை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்திய நான், நீ என்னையே வணங்க வேண்டும், என்னையே வழிபட வேண்டும். அலம் நஜஅல் லஹு ஐனைன், உனக்கு இரு கண்களை கொடுக்கவில்லை அப்பா. கொடுத்தவர் யாரு? இந்த கண்ணை கொஞ்ச நேரம் இருட்டில் நம்ம போனா, ஒரு ரூமுக்குள்ளாரே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, வீட்டுக்குள்ளாரே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, தெருவில் போகும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா தடமாற்றம் உண்டா இல்லையா? அந்த தடமாற்றத்தை இல்லாமல் ஆக்கி தந்த அந்த ஏக இறைவன் அல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் அஞ்ச வேண்டும். ஒரு ஆளுக்கு கண் ஆபரேஷன் நடக்குது. கண்ணு தெரியல, 68 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. ஆபரேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த டாக்டர் பில் போட்டு தருகிறார். எவ்வளவுங்க? எவ்வளவு இருக்கும்? உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சுங்க. இன்னைக்கு கரண்ட் நம்ம ஒரு ஆபரேஷன் சொன்னா 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிடுது. அந்த பில்லை கொடுத்த உடனே அந்த ஆளு கண் ஆபரேஷன் செஞ்சவரு அழுவ ஆரம்பிச்சிட்டார். எவ்வளவுங்க பில்லு? 1 லட்சம் ரூபாய். எங்க டாக்டர் சொல்றாரு, கொஞ்சம் நிதானிங்க, கொஞ்சம் நான் என்ன செய்ய போறேன், பில்ல குறிச்சியாவது போட போறேன், நீங்க பில்லை பார்த்து தான் பயந்துட்டீங்க போல தெரிஞ்சது. இல்ல, நான் பில்லை பார்த்து பயப்படவில்லை. எதுதான் நீங்க பயந்து விட்டீங்க? நான் ஆபரேஷன் சரியாக செய்யவில்லையா? இல்லை இல்லை, மீதம் இருக்கக்கூடிய காலம் வாழுவதற்கு நான் என்னுடைய கண்ணில் பிறையை நீக்கிக் கொண்டேனே, இதற்காக 1 லட்சம் ரூபாய் வைத்தது. மீதி காலம் வாழுவது ஒரு 10 வயசோ, 5 வயசோ, 2 வயசோ, 3 வருஷமோ, 4 வருஷமோ, ஆனால் 68 வயசு வாழ்ந்தேனே. அந்த கண்ணுக்கு பவர் கொடுத்த அந்த அல்லாஹ் ஒரு நாளும் கூட வாடகை வாங்கவில்லை. நாம அந்த அல்லாஹு அக்பர் என்ன செய்யறோம்? கை கட்டுறோம்ல தொழுகைக்கு. அல்லாஹு அக்பர். இந்த கண்ணை பாருங்க, இப்படி ஓடும் அப்படி ஓடும். யாருக்கு முன்னாடி நிக்கிற? முன்பாலித்து ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி நிக்கிற. அந்த கையை எடுக்கும் போதே எல்லாத்தையும் பெருசு அல்லாஹ். ஆனா இப்படி கண்ணை பார்வை பார்த்தா இப்படி இருக்குது, அப்படி இருக்கு. அவன் இதை ஆட்டுனா, அவன் இதை கிழிஞ்சா, அவன் அது பண்ணா, அவன் இப்படி போனா, அவன் அப்படி வந்தான் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சத. இந்த கண்ணால தானே செய்யற. அந்த பவரை புடுங்கிட்டா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு நீ எந்த நிலைமையில் ஹஜ்ரத் பயன் பண்ணாரு, என்ன நிலைமையில நீங்க மௌத்தாவீங்களோ அதே நிலைமையிலே மறுமையிலே சினிமா பார்த்துக்கிட்டே மௌத்தானா அதே நிலைமையில எல்லாம் எழுப்புவான். படம் பார்த்துக்கிட்டே நீ படுத்தா அதே படம் பார்த்துக்கிட்டே மௌத்தான நிலையில அல்லாஹ் மரணம் தந்து விட்டா மறுமையில் அப்படியே எழுப்புவான். நீ விபச்சாரம் செஞ்ச நிலையிலே மரணித்தா அந்த விபச்சாரம் செஞ்ச நிலையிலே மறுமையில எழுப்ப காட்டுவான். அப்ப நாம நமக்கு நாமேயே அந்த தொழுகைக்கு நிற்கும் போதும் கூட வார்த்தை என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் திருடங்கை கட்டுற மாதிரி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கையை கட்டுறோம். அந்த 2 கையை தூக்கி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ரஃபேத்தை நல்லா தக்பீரத்தை அதிகமா இருந்துச்சு. தோல் புஜம் வரை எழுதுங்க,
அல்லது காது வரை. அதான் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அபூ ஹனீஃபா தான்வீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இமாமு 2 காதை பிடிச்சிக்கடா அப்படின்ட்டாங்க. என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் இப்படின்றான். காதை தொடன்னு சொன்னாங்க. அவன் காதோட தூக்க சொன்னாக்க இவன் காதை பிடிச்சிருக்கான் சொல்லான்னு சொன்னாங்க. காதோரை தூக்கு அல்ல தோல்புஜ வரை தூக்கு. அந்த 2 கையை என்ன செய்யுது, மறுமையிலே உன்னோட அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடிய இந்த கைகளாக இருக்கு. உலகில மற்ற நேரத்துலங்க எப்பாவது அந்த கையை காட்டுறீங்க, உள்ளங்கையை அல்லாஹ் அக்பர் கை கட்டிட்ட பிறகு ருக்கு போன அப்படிதான் செய்வீங்க, சஜா போன அப்படிதான் செய்வீங்க. திரும்பி இந்த கை தெரியுதா, ரஃபீத்தை செய்யும் போது, சுன்னத்தை நிறைவேற்றப்படும் போது, இரு கைகளையும் ருக்குக்கு போகக்கூடிய நேரத்தில், நீ அல்லாஹ் அக்பர் போகக்கூடிய நேரத்தில் 2 கைகள் உயர்த்தும் போது அந்த உள்ளங்கைகளை தெரிகிறது. இது சுன்னா. தக்பீர தஹ்ரீமா கண்டிப்பாக செய்தாகணும் ஒரு தொழுகைக்கு. அது இது சுன்னா. ருக்குக்கு போய் எழுந்தவுடன் சமி அல்லாஹு லிமன் ஹம்த இப்படி இல்ல, அதாவது அந்த லப்பா அடிச்ச கை மாதிரி அப்படின்னு தூக்கி காட்டிட்டு போறது இல்ல. அல்லாஹ் அக்பர் நல்லா கையை காட்டணும் ரப்பு. இது ரஃபீத். இந்த தொழுகையின் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த இஷ்டமாக சொல்லல. சல்லு கமா ராய்த்துமூனி சொல்லி, நான் எவ்வாறு தொழுக நீங்க கண்டீங்களோ அவ்வாறு தொழுகப்பான்னு சொன்னாங்க. நான் எப்படி கை கட்டினேன், கையை தூக்கினேன், அப்படி கையை தூக்கி கையை எப்படி கட்டின அப்படி கட்டிக்க, எப்படி ருக்கு செஞ்சேன்னு அப்படி ருக்கு செய், எப்படி சஜ்ஜா செஞ்சேன்னு அப்படி செய். இதுலயும் கூட நீ என்ன செய்கிற, கையை கட்டும்போது அப்படியே எடையோ ஒரு மாதிரியா போய் நோயாளி நின்ற மாதிரி தொழுகிற. உன்னுடைய ரப்பிடத்தில் நிக்கிறேன்னு சொன்னா எப்படி பயப்படணும். இதுலயும் பயம் இருக்கணுங்க. தொழுகைகளை நிற்கும் போது கூட பயபக்தி இல்லாத நிக்கிறாங்க. யாராவது காலை கொஞ்சம் பட்டுச்சுன்னா பக்கத்துல வந்து அவருடைய காலை ஒட்டிட்டாருனாக்கா என்ன நக்கி நிக்கிறே அப்படின்னு காலை அடுத்துடைய காலை ஒட்டி நில்லுங்கள், பிரிந்து நின்று விடாதீர்கள், சைத்தானுக்கு நீங்கள் வாய்ப்பு தந்து விடாதீர்கள், உங்களை பிரித்து விடுவான் அல்லாஹ் நீங்கள் பிரிந்து நின்றால் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையிலும் நீங்கள் பிரிந்து விடுவீர்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகையால் நாம் தொழுகையில் நிற்கும் போது கூட ஒன்றுபட்டவர்களாக சேர ஓட்டுனால் சேர்ல கூட ஒட்டி நிற்க உட்கார்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு இங்க ஒரு ஆள் நிக்கிறார், அங்க ஒரு ஆள் நிக்கிறார், சப்ளை முன் சப்ளை இடம் இருக்கு, பின் சப்ளை போய் நிக்கிறாரு, நீ போய் நின்னுக்க முன் சப்ளை அப்படின்னு சொல்றோம். அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் இடத்துல வரல, மறுமையில நம்மளை விசாரிப்பான்னு பையன் வரல. நிச்சயமா அந்த பையன் இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்தவனுக்கு இடம் தர மாட்டீங்க, முன் சப்ளை உட்காருன்னு சொல்ல மாட்டீங்க, முன் சப்ளை நிற்க சொல்ல மாட்டீங்க. அந்த தொழுகை நேரத்துல, ஜும்மா நேரத்துல, அந்த நேரத்துல நீங்க இபாதத்துடைய நேரத்துல உங்களுடைய வழிபாடுகளை விட்டு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, சம்பாதிக்க போக மாட்டீங்க. இந்த அல்லாஹ் ஒருத்தன் தான் ரிஸக் தரான். வல்லாஹு கைருர் ராஸிகீன். எல்லா ரிஸக் கொடுக்கிறவன் யாரு, அல்லாஹ் தான். தொழுகை நேரம் ஆச்சா, விடுறா அல்லாஹ் இருக்கா அப்படின்னு நேரா போயிட்டு தொழுகி நின்னாக்கா உனக்கு பரக்கத்து இருக்குமா இருக்காதா? நான் தப்பா சொல்லலைங்க. தொழுகை நேரம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த தொழுகைக்கு என்ன பண்ணணும், நேரத்துல போய் தொழுகும் போது அல்லாஹ் உதவி செய்கிறான் உனக்கு. அவன் கயிறு செய்யறான், ரிஸக்க வழங்குகிறான், அவன் உனக்கு எல்லா உதவிகளையும் புரிகிறான். ஆனா நாம இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம், நாம கடை விட்டு போனா போண்டா ரெடி எடுத்து போயிடுவாங்களே, என்ன இது இப்படி ஒரு நம்பிக்கை ஆயிப்போச்சு. அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன் சகோதரர்களே. எல்லா என் நண்பர்கள், அவர் மட்டும் இல்ல, நாம தான் அப்படிதான். எங்கே விட்டுட்டு போனவனுக்கு அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கட்டி போட்டு ஒட்டகத்தை அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கெட்ட விட்டேக்க போ, எங்க போனாலும் போ. ஆனா ஒட்டகத்தை பிடிச்சு அல்லாஹ் பாதுகாப்பு தெருல விட்டுட்டு போயிட்டாக்கா ஆடமையும் அந்த எல்லாம் போனா சாப்பிட்டு போயிடும். உண்டா இல்லைங்க, தூக்கம் கழிச்சா இல்லையா? இப்போ நமக்குள்ளார ஒரு ஒற்றுமை, நம்ம அல்லாஹ்வை பத்தி தான் பேசுறோம், நமக்குள்ளார ஒரு ஒற்றுமை எப்படி இருக்கிறோம், அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையோட. ஒரு ஆளுங்க சின்ன கடை வச்சுட்டு இருக்காரு,
மெடிக்கல் எவ்வளவு பெருசா வச்சு அவ்வளவு வியாபாரம், அவ்வளவு சம்பாதிக்கலாம். அவர் சின்ன மெடிக்கல் வச்சு உட்காந்துக்கிறாரு. 5 வேளை தொழுகை கரெக்டா போவார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்க நிறைய மாத்திரைகளெல்லாம் போட்டு சர்டிபிகேட் தான் உங்களுக்கு இருக்கு, நல்லா வியாபாரம். இது எனக்கு போதும், நிறைய வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அல்லாஹ் மறந்துடுவேன். அல்லாஹ் என்ன செஞ்சிருவானே, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு வஹுவல் கஃபூருல் வதூத். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ் ஒரு பிடியை பிடித்து விட்டான் என்றால் எல்லாமே அழிந்துவிடும், இந்த உலகம் கழித்து விடும். ஆனால் மறுமை நமக்கு கிடைக்காது. அன்புக்குரிய தோழர்களே, அந்த மறுமைக்காக, அந்த அல்லாஹ்வுக்காக நான் என்னுடைய வியாபாரத்தலத்திலே குறைத்து விட்டேன் என்று அந்த சகோதரர் சொல்லி கதிர் என்னுடைய அழுதார்கள். இது எனக்கும் அவருக்கும் நடந்த நேரடியாக ஒருவன் பார்த்து கொண்டிருந்தான். அன்புக்குரிய தோழர்களே, அவர்கள் அழுகும் போது, ஹஜ்ரத் உண்மையிலே நான் பார்க்கிறேன், இதுல எனக்கு நிம்மதி இருக்கிறது. கொஞ்சம் சம்பாதித்தாலும் என் பொண்டாட்டி நான் என் பிள்ளைங்களை நிம்மதியா சாப்பிட்டு நம்ம நிறைய சம்பாதிச்சு என்ன சாதிக்க போறேன் இந்த உலகத்துல. இந்த உலகம் தான் அழியக்கூடியது. குள்ளுமன் அலையாப்பான், இதெல்லாம் அழியக்கூடியது தானே. நிரந்தரமானது எது? நம்முடைய வணக்க வழிபாடுகள் தானே. அந்த அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ்வை மறந்து விடுவேனே என்று அவர்கள் கவலைப்பட்டு அழுதார்களே, அன்றைய தினம் அவர்கள் அழுத கண்ணீர் எனக்கு இன்னைக்கு வரை காணப்படுகிறது. அதுக்கு அல்லாஹ்வை பற்றி பேசும்போது அவருடைய நினைவு வருகிறது. அன்பு சகோதரர்கள், ஹயாத்தோடு ஒன்று இருக்கிறார், மரணம் அடையவில்லை. அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல ஞாபகம் வந்தது. பனி இஸ்ராயலருடைய காலத்தில் வாழ்ந்த 3 சகோதரர்கள் காட்டு வழியாக போறாங்க. போகும்போது காத்து மழை அடிக்கிறது. ஒரு குகையில போய் உட்கார்ந்துக்கிறாங்க 3 சகோதரர். எங்க போய் உட்கார்ந்தாங்க? குகையில. மேல இருந்து பாறாங்கல் அந்த காத்துல அடிச்சுட்டு வந்து அந்த குகையுடைய வாசனை முடிக்கிச்சு. வெளியே வரல அந்த 3 பேரும். நிறைய முறை கேட்டிருப்பீங்க, ஆனா இன்னைக்கு கேட்கறது ஒரு தனி டேஸ்ட் உங்களுக்கு. இது தனி சிறப்பு. என்ன? அந்த 3 சகோதரர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய நன்மைகளை இப்போது அந்த கல்லை 3 பேரும் சேர்த்து தள்ளலாமா? தள்ள முடியாது. சேர்த்து தள்ளி விடலாமான தள்ளி விட முடியாது. அகற்றி விடலாமானால் அகற்ற முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாத 3 தோழர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய நல்ல அமல்கள் இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிப்போம். எந்த அல்லாஹ் நம்மை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தினானே அந்த அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான், அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று அந்த குகையிலே உட்கார்ந்து கதறி அழுத வண்ணமாக ஒரு சகோதரர் சொன்னார்கள், என் தாய் தந்தையோட நடந்து கொண்ட முறையை அல்லாஹ் உனக்கு பிடித்தமாக இருந்தால் இந்த குகையினுடைய கல்லை அகற்றி விடுவாயாக. இன்னொரு சகோதரர் சொன்னார், அல்லாஹ்வே என்னுடைய வேலைக்காரனோட நான் நீதரமாக நடந்து கொண்டிருந்தால் இந்த கல்லை நகர்த்தி விடுவாயாக. 3வது நபர் சொன்னார், என் சித்தப்பா மகளை, அதாவது சிச்சா மகளை முறைதான் திருமணம் செய்து கொள்வதற்கு, ஆனா அவளோட நான் விபச்சாரம் செய்ய அவனும் சம்மதிக்க 2 பேரும் ஒன்று சந்திக்க அவளோட விட்டு நான் விலகி கொண்டேனே. அல்லாஹ் இது பிரியமாக இருந்தால் இந்த கல்லை அகற்றி விடுவாயாக என்று கேட்டார்கள். துவா. அல்லாஹ் அவர்கள் கேட்ட அந்த துவாவை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கல்லை தானாக லிஃப்ட் எப்படி நகருதோ அப்படி நகர்ந்து விட்டது அந்த கல்லு. இந்த 3 சகோதரர்கள் வந்தார்கள். இதை பனி இஸ்ராயலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை இந்த ஹதீஸ் குர்சி என்று சொல்வாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லி காட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது நமக்கு பயபக்திக்காக, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இது அல்லாஹ் சொன்னதாக. இந்த ஹதீஸுக்கு பேர் என்ன? ஹதீஸ் குர்சி. அந்த குர்சியிலிருந்து வந்தது, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது இந்த ஹதீஸ் என்று. என்ன அப்படி செஞ்சாரு? அந்த பெண்ணும் ஆணும் 2 பேரும் தவறாக செயல்படும் போது, அவருடைய கால் நடங்க ஆரம்பித்த போது அந்த பெண்மணி இடத்துல கேட்கிறார், ஏம்மா இந்த சந்தோஷமான நேரத்தில்
இவ்வளவு அழகான ஜாலியாக இருக்கக்கூடிய நேரத்தில், யாரும் பார்க்காத நேரத்தில், நீயும் நானும் சந்தோஷப்படக்கூடிய நேரத்தில் உன் கால் நடங்குகிறதே என்று சொல்லும் போது, இல்லை நீயும் நானும் தனியாக இல்லை, மூணாவது ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். யார் அவன்? மூணாவது பார்த்து கொண்டிருக்காங்க. அவன் யாருங்க? நீங்க பார்த்து கொண்டிருப்பது என்னுடைய தோட்டத்தில் யாரும் கிடையாது, என்னுடைய இந்த பங்களாவில் யாரும் கிடையாது, இந்த இடத்தில் யாரும் கிடையாது, நீயும் நானும் தனியாக தான் இருக்கிறேன். மூன்றாவது அவன் யார் பார்த்து கொண்டிருக்கிறான்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நீ பயந்து கொள். அந்த பெண்மணி அந்த இடத்தில் சொல்லக்கூடிய அந்த சகோதரன் தவறான காரியங்கள் செய்ய போகக்கூடிய நேரத்தில் உடனே விட்டு விலகுகிறான். அல்லாஹ் இந்த செயல் இவனுக்கு பிரியமாக இருந்தால், இந்த செயல் எனக்கு ஒரு பிரியமாக இருந்தால் நீ என்ன செய், இந்த கல்லை நகர்த்தி என்று நான் கேட்டேன். அந்த சகோதரன் என்ன கேட்டார்? அந்த சகோதரன் தன்னுடைய சகோதரி, அதாவது சித்தப்பா மகளோடு தொடர்பு கொள்ளும் போது, தவறான காரியங்கள் ஈடுபடும் போது அவளுடைய கால் நடந்ததே, அது எதுக்காக நடங்கியது? தன் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். இருட்டிலும் பார்க்கிறான், பகலிலும் பார்க்கிறான். அவன் எந்த அறையில் இருந்தாலும் பார்க்கிறான். கரும் பாறைக்கில் கரும் புழுகுகளை இருக்கிறதையும் அல்லாஹ் பார்க்கிறான். அதையும் படைத்தவர் அல்லாஹ் தான். புரிஞ்சா? இப்போ இரண்டாவது சகோதரர் என்ன செஞ்சிருப்பாரு? வேலைக்காரனோட நடந்து கொண்ட முறையாக அவனுடைய கூலியை எடுத்து வைத்தார்கள். சாயந்தரம் வாங்கிட்டு போல அந்த ஆளு கூலி. நாம யார்கிட்ட நம்மகிட்ட வேலை செஞ்சா நாம இருந்தோம், 1000 ரூபாய் இன்னைக்கு கூலி எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஆளை எடுத்து வச்சாரு. அந்த வாலிப அந்த முதலாளி எடுத்து அந்த கூலியை வச்சிருந்தாரு. ஆனா அந்த கூலியை அவன் வாங்கல. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. 3 நாளுக்கு மேல இடத்துல இருக்கக்கூடாது என்று அவரை ஏதோ அது முதலீடு செய்தார். கோழி வாங்கி விட்டார், ஆடை வாங்கி விட்டார், மாடு வாங்கி விட்டார். அதே பண்ணையாக மாறிவிட்டது. அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த வேலைக்காரன் முதலாளி இடத்துல கேட்கிறான், ஓ முதலாளியே, என்னுடைய கூலியை தந்திர விடுங்கள். நான் ஒரு நாள் உங்களிடத்துல வேலை செய்து விட்டு போனேனே, அந்த 1000 ரூபாய் எனக்கு தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட்டது அவருக்கு. அந்த 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு அவர் சொல்கிறார், அங்கே ஒட்டகம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒட்டகத்தினுடைய மந்தைகளும் மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மாடுகளும் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆடுகளும் உனக்கு தான் சொந்தம்பா, எடுத்து செல்லு. முதலாளியை கேலி செய்யாதீங்க, தமாஸ் பண்றீங்களா? இவ்வளவு பொருளா நான் விட்டுட்டு போனேன். நான் விட்டுட்டு போனது எவ்வளவுங்க? 1000 ரூபாய் ஒரு நாள் கூலி. நீங்க காட்டுறது இவ்வளவு மந்தைகளா? அல்லாஹ் பர்க்கத்தை செஞ்சான். உன்னுடைய 1000 ரூபாய் நான் முதலாக்கி இன்னைக்கு வைத்தேன். சந்தோஷமா ஓட்டின்னு போ. சந்தோஷமா ஓட்டின்னு போகும்போது அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டானோ அல்லாஹ்வும் அதோட பல மடங்கு சந்தோஷப்பட்டான். அவன் கல்லில் மாட்டிக்கொண்ட அந்த குகையில் மாட்டிக்கொண்ட நேரத்தில் அல்லாஹ் அவனை வெளிப்படுத்தி விட்டான் என்று சொன்னால் சும்மா வெளிப்படல. இதை இப்படி அந்த ஆள் செஞ்சார். அல்லாஹ் பார்க்கிறான் என்று ஒரு காரியம் செய்யவில்லை. அல்லாஹ் நம்மளை கவனிக்கிறான். மூன்றாவது ஒரு மனிதனை பற்றி சொன்னேன். தன் தாய் தந்தையோட நடந்து கொண்ட முறை. இன்னைக்கு அம்மாவை பார்த்தா, சும்மா உண்டா இல்லையா? பாவா பார்த்தா, நான் வீட்டுக்காரர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு என்கிட்ட. தப்பா நினைக்காதீங்க. நம்ம வாலிப பசங்க என்ன பண்றாங்க? அப்பா அப்பா சொல்றது இல்ல, அம்மாவுக்கு புருஷனா. உனக்கு அப்பா யாரா? அவன் சொல்றான், உங்க புருஷனை கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லு. அவர் செய்யறதெல்லாம் செய்யல, உனக்கு கத்து பரவாயில்லை இப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தணும். இன்னும் கொஞ்சம் நம்ம பாக்குறோம். சும்மா இரி, உன் தாயை நீ சொல்லாத. இப்படி சொல்லக்கூடிய குர்ஆன், இஸ்லாம் இது நமக்கு காட்டி தரக்கூடியது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் விஷயத்துல பாக்குறோம். அந்த தாய் தந்தையர்களுக்கு ஒரே மகனாக இருந்தார். அந்த ஒரு மகனை பொத்தி பொத்தி வளர்த்தார், ஆளாக்கினார். அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த திருமணத்துக்கு பிறகு பல குழந்தைகளும் மனைவிகளும் ஆனார்கள். அவருடைய உணவு என்ன தெரியுமா? ஆடை ஓட்டி மேய்த்து சென்று அதை சாயந்திரம் வந்தால் பாலை கறந்து அந்த தாய் தந்தையர்களும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் குடிக்க வேண்டும்.
மறுநாள் காலையிலே அந்த பாலை கறந்து அந்த தாயும் தந்தையும் பிள்ளைகளும் மனைவியும் குடிக்க வேண்டும். தீனி கிடைக்கவில்லை. ஒரு நாள் தீனி கிடைக்கவில்லை. பல தூரம் ஓட்டி சென்று விட்டார். பல தூரம் சென்று விட்டார். அவர்கள் திரும்பி வரும்போது பார்த்தார், வீடு இருட்டாக இருக்கிறது. வீட்டிலே பிள்ளைகள் எல்லாம் பசியோடு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனைவி பசியிலே துடித்துக் கொண்டிருக்கிறது. தாய் தந்தையர்கள் பசியிலே தூங்கிவிட்டார்கள். தாய் தந்தையர்கள் பசியிலே தூங்கிவிட்டார்கள். தாய் தந்தையர்கள் பசியிலே தூங்கிவிட்டார்கள். அந்த பாலை கறந்து கொண்டாடுகிறார்கள். தாய் தந்தையர்களுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய பழக்கம், தாய் தந்தையர்களுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய பழக்கம், அந்த பாலை வைத்துக் கொண்டே சம்பளை நிற்கிறார். தன் மனைவியும் தன் குழந்தையும் பசியால் கதறுகின்றார்கள். என்ன கதறினாலும் முதல் என்னுடைய தந்தைக்கு என்னுடைய தாய்க்கு கொடுத்து விட்டு தான் மனைவிக்கும் மக்களுக்கும் தருவேன் என்ற அவருடைய பழக்கம் இருந்ததோ, அந்த நாளும் அதே பழக்கத்திலே இந்த பாலை வைத்துக் கொண்டே நின்று விட்டார். தாய் தந்தையர்கள் அந்த கால் அடிவாரத்திலே தன்னுடைய மனைவியும் மக்களும் தூங்கிவிட்டார்கள். தாய் தந்தையர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாய் முழிக்கிறது, தந்தை முழிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். மகனார் கையிலே பாலை வைத்து நின்று கொண்டார். என் மகனே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா? இன்னைக்கு என்ன செய்யறோம் நாம? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் அந்த தாய் தந்தையர்களுக்கு அந்த பாலை கொடுத்து, அம்மா நீங்கள் குடிச்ச பிறகுதான் என் மனைவிக்கும் என்னுடைய குழந்தைக்கும் தருவேன். இன்னைக்கு எனக்கு மாற்றமாக செய்து கொள்ள என் மனம் தாங்கவில்லை. என்னுடைய ரப்பு அல்லாஹ்வுக்கு பிறகு நான் மதிக்கத்தக்க கூடியவர்கள் தாய் தந்தையர்கள். எங்கெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறானோ அங்கே அல்லாஹ் பற்றி அறிமுகப்படுத்துகிறானோ அங்கெல்லாம் தாய் தந்தையர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். அத்தகைய ரப்புல் ஆலமீனுக்கு நான் மாற்றம் செய்ய விரும்பவில்லை. குடிக்கிறமா என்று தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்து விட்டு அப்புறமா நபிக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்தார். யாரெல்லாம் அன்னைக்கு அந்த நிலை அந்த காரியங்கள் நான் செய்ததை உனக்கு விருப்பமாக இருந்தால் அல்லாஹ் இந்த கல்லை நகர்த்தி விடுவாயாக என்று நான் கேட்டேன். அப்படியே அந்த கல்லை நகர்ந்தது. அன்புக்குரிய தோழர்களே, உங்களை படித்த ரப்புல் ஆலமீன் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். கண்காணிக்காமல் கிடையாது, கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். எவ்வளவு அளவுக்கு கண்காணிக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் மண்ணோடு மண்ணாயி மக்கி போன பலா காதிரின அலா நுசப்பிய பனானா. அதற்கு பேசும்போது சொன்னாரே, என்ன தன்னுடைய கட்டை விரட்கள், அதாவது வைக்கிறோமே நுனி விரட்கள் வைக்கிறோமே, அந்த ரேகைக்கு எவ்வாறு இருந்ததோ அதுல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் படைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் தான் அந்த அல்லாஹ். அலைஸ ஸாலிக பிகாதிரின் அலா ஐஹியல் மௌத். நீ செத்து மண்ணாய் மக்கி போன பிறகு உன்னை எழுப்ப மாட்டோம் என்று நினைத்து விடாதே. நிச்சயமாக அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவை ஓதி முடிச்ச உடனே பலா என்று சொன்னார். நிச்சயமாக நாம் எழுப்பப்படுவோம் ஒரு நாள். நாமும் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மண்ணோட மண்ணாகி போனாலும் கூட கபரிலே மக்கி மண்ணாகி போய்விட்டோம் என்றால், ஆனால் நம்முடைய ரூஹ் மக்காது. அந்த ரூஹ் ஊதப்பட்ட அந்த ரூஹ் இருக்கிறது, அது தான் கீழே நமக்கு அஸாபு கொடுத்து கொண்டு நம்முடைய பூமிக்கு அல்லாஹ் தஆலா இழுத்து வைத்து இருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவருடைய ரூஹை சுவர்க்கத்துடைய வாடையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் யார் அல்லாஹ்வை பயந்து வாழுகின்றார்களோ நிச்சயமாக நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக இருக்கும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த கையை எடுக்கும் பொழுதிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு கையை எடுக்கிறோம் இல்லையா, அல்லாஹ் தான் பெருசு என்று சொல்லி அல்லாஹ் தான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் அக்பர் என்ற கையை கட்டக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதோ அப்போதே நம்முடைய தீங்குகளை அல்லாஹ் தஆலா அழித்து அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுகிறார். இந்த தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகை நேரம் வரை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் இதுதான் தக்வா. தக்வா அஹவுனா தக்வா. அது ஒரே ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்திட்டு முடிச்சிடறேன். கொடுக்கப்பட்ட நேரத்தில் இந்த நிக்கால ஓதுவாங்க, குர்ஆனுடைய வசனம் 3 வசனம் ஓதுவாங்க. நிறைய பேருக்கு ஞாபகம் ஆயிட்டு இருக்கும். அந்த ஜும்மால போனா முதல்ல குத்பால போனாக்கா அப்போ ஞாபகம் ஆயிடும் இந்த 3 வசனம் ஓதுறது. என்ன 3 வசனம் ஓதுவாங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி
يا أيها الذين آمنوا استعينوا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. 3 வசனம் ஓதுவாங்க இல்லையா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கேட்டோட இதான ஓதுறாருன்னு ஏதோ பாட்டு போடுறாருன்னு நினைச்சிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். கிடையாதுங்க ஐயா, அந்த பாட்டல்ல, அது கதை இல்லை, கட்டுரை அல்ல. அது என்ன தெரியுமா, ஒரே வசனத்தை மட்டும் விளக்கிட்டு நான் உட்காந்துறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத். ஈமான் கொண்டவர்களே, உன்னுடைய படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி சகல விதமான வசதி செஞ்ச அந்த ரப்புக்கு எப்படி பயப்படணுமோ அப்படி பயந்து கொள். உன்னுடைய அம்மாவை எப்படி நீ பயப்படுற, உன் பாவாவை எப்படி பயப்படுற, உன்னுடைய முதலாளி எப்படி பயப்படுற, எப்படி நீ வேலைக்காரனா இருந்தா வேற ஆளை எப்படி பயப்படுறாங்களோ அப்படி நீ பயப்படுறியோ அதோட மேலானவன் உன்னை படித்து பரிபாலித்து. ஏன்னாக்கா உன்னுடைய ரக்கு பிடிச்சி உன்னுடைய நெரும்பை பிடிச்சி இழுத்தானாக்கா, ஒரு நெரும்பு பிடிச்சி இழுத்தா முன்னதான் காலையிலே வரமாட்டேன் நான் எழுந்துச்சு லக்மா அடிச்சுன்னா வர முடியுமா? நடந்து அடிச்சுக்குவாங்க. சிலர் கண்ணு தெரியாம போய்க்குது, சில காத்து காத்து எடுக்க முடியாம நடக்க முடியாம இருக்குது. இதுதான் அல்லாஹ் சொல்றோம், எப்படி நீ பயப்படணுமோ ஒரு ரப்புக்கு பயந்துக்க. இதுதான் நம்ம சொல்ல வேண்டியதுன்னு ஷார்ட்டா அந்த பயான் மாதிரி அரபில ஓதுறாங்க. புரியுதா? ஹக்க துகாத்தி வலா தமுதுன்னா இல்லா வஅன்து முஸ்லிமூன். டே, நீ முஸ்லிம் அல்லாதவனா மறைச்சிடாதப்பா. புரியுதா? அதாவது நீ சாகும் போதும் கூட உன்னை கல்வை மாற்றிவிடும். அந்த கல்வை மாறாத நிலையில சற்று முஸ்லீமா நீ செத்துருப்பா, உனக்கு சுவர்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஐயால அன்புக்குரிய தோழர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம ரப்ப நம்மளை படிச்சு பரிபாலித்த அந்த ஏக இறைவனை எப்படி பயப்படணுமோ அப்படி பயந்து ஒரு நேரத்திலும் நம்முடைய பார்வைகளை அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சாப்பிட நேரத்திலையும் பயப்பட பக்தியோடு இருக்கணும், தொழுகிற நேரத்திலும் பயபக்தி இருக்கணும், தூங்கும் போதும் பயபக்தி இருக்கணும். செல்போன் பார்க்கும் போதும் கூட என்ன பார்க்கிறோம், யாரை பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம், எவ்வளவு ஆடக்கூடியவரை பார்க்கிறோமா, பாடக்கூடியவரை பார்க்கிறோமா, அல்லது கச்சேரியை பாடக்கூடியவரை பார்க்கிறோமா என்ற அச்சத்தோடு பார்க்கணும். அதையும் ரப்புல் ஆலமீனுக்கு பயந்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் செல்போன்லையும் கூட அது நன்மையாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் அனைவருக்கும் அல்லாஹ் மன்னித்து அந்த சுவர்க்க சூழ்நிலைக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைப்பானாக. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் யார் என்று புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எங்கே சென்றாலும் அவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயபக்தியோட நாம் நிலைநாட்டக்கூடிய பக்தியை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்துருவானாக. ரப்பனா தக்கபல் துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வல்ஹம்துலில்லாஹ்.